நகரத்துலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாச்சும் உடம்பு முடியல அப்படின்னா ரொம்ப பெரிய மருத்துவரை போயிட்டு பார்ப்பாங்க. ஆனால் எங்கள் கிராமத்தில் அப்படி இல்லைங்க. காய்ச்சலா ஈர துணியை நினச்சி நெத்தியில் வச்சுட்டு கொஞ்சோண்டு வேப்பஞ்சாறு துளசி சாறு கரைச்சி குடிச்சா ஜுரம் போகுது, வயிற்று போக்கா உப்பு சர்க்கரை ரெண்டுத்தையும் கலந்து அடிங்க, அதுவும் முடிஞ்சு போயிட்டு. போக போகுதுன்னு சொல்றீங்களே, என்ன போக போகுது? உயிரா போக போகுது சொல்லுங்க. அதிகமா உயிர் போகிற அறியாம இருக்கிறது கிராமங்கள்ல தான். இல்லப்பா, நான் என்ன சொல்றேன்னா, செலவே இல்லாம நிம்மதியா இருக்கலாம்னா அது கிராமத்துல தான். ஏன் இதை நீங்க சாப்பிட்டு பாருங்க. இதெல்லாம் வந்து கிராமத்துல நாங்க சொல்லுவோம் இதெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பெருசா தெரியாது. அங்க போயிட்டு டாக்டர் சொல்லுவார் இதெல்லாம் சாப்பிடுங்க, டெய்லி நடங்க அப்படின்னு அவரு சொல்லுவாரு. அப்பதான் நீங்க நடப்பீங்க. டாக்டர்கிட்ட போயிடுறதாங்க எங்களுக்கு சேஃபு. அதே மாதிரி மருத்துவச்சிட்ட போறது தாங்க எங்களுக்கு சேஃபு. கிட்டத்தட்ட 60-65 வயசு வரையும் இருக்காங்க. கிராமத்துல தானே இருக்காங்க, நகரத்துல யாருங்க இருக்கா? இப்ப இருமலா சளியா சூடான பால்ல கொஞ்சோண்டு இஞ்சி மஞ்சத்தூள் கலந்து சாப்பிட்டோம்னா அதுவும் முடிஞ்சிருச்சுங்க. இதுல என்னங்க இருக்கு செலவு? ரொம்ப எளிய வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கைனா அது கிராமத்து வாழ்க்கை தாங்க.